வேற்றுமையில் ஒற்றுமை விழா என்ற நாள். புனித பேதுரு பவுல் பெருவிழாவை இன்று கொண்டாடுகிறோம். இருபெரும் தூண்கள், திருச்சபையின் இருபெரும் தூண்கள், வெவ்வேறு பின்னணியில் வளர்ந்தவர்கள், வெவ்வேறு ஆளுமைகளை கொண்டவர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்காக தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து கொண்டவர்கள். சரிசமமாக இருக்கிற இரண்டு தூண்கள். அந்த தூண்களில் திருச்சபையானது அப்பொழுது நிலை நின்றிருக்கிறது. அதுதான் இன்றைய விழா. பேதுருவை எடுத்து பார்க்கிற பொழுது இயேசுவால் முதலில் அழைக்கப்பட்ட 12 பேர்களில் ஒருவராக இருக்கிறார். திருச்சபையினுடைய முதல் போப்பாக இவர் இருக்கிறார். யூத மக்களுக்கு முதலில் நற்செய்தி அறிவித்தவரும் இவர்தான். அதே நேரத்தில் புனித பவுல் தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் அழிப்பதற்காக முன்னின்று முனைப்போடு செயல்பட்டவர். பிறகு உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய அழைப்பை பெற்றவர். பிறகு பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டவர். அன்புக்குரியவர்களே, இவர்கள் 2 பேரும் நீரோ மன்னனுடைய காலத்தில் வேத சாட்சியாக மரித்தார்கள் என்று நாம் வரலாறு படிக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை நாம் உள்வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கப்ப, வெவ்வேறு கருத்துகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலும் திருச்சபையின் வளர்த்தெடுப்பதிலும் வளர்ச்சியிலும் இவர்கள் இருவேரும் ஒன்றாக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. தொடக்க காலத்தில் அந்தியோக்கியாவில் திரு அவை தொடங்கப்பட்டது என்று சொல்வார்கள். அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருந்து, கான்ட்ரவர்சி பிரச்சனை இருந்து, யூதர் அல்லாத ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் யூதராக மாறி பிறகு அதான் அவர் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்கிற ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருந்திருக்காங்க. இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போக புனித சின்னப்பருக்கு பவுலுக்கு தகவல் வர, அவர் நேராக பேதுருக்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு வர, அவர் இதை குறித்த விவாதங்கள் 2 பேரும் பேசி, அப்பொழுது பேதுரு சரி பரவாயில்லை, நம்ம என்ன செய்யலைன்னா யாராவது யூதர் அல்லாத ஒருத்தர் மதம் மாறுறாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க, நேராக அவங்க கிறிஸ்தவங்களாக மாறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சித்தத்தை கொண்டு வருகிறார்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவு பண்றாங்க. பவுலின் கருத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் நலன் சார்ந்து திருச்சபையின் நலம் சார்ந்து யோசிக்கிறது. இது 2 பேரும் இன்னைக்கு கால சூழலில் இந்த மாதிரி 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஆளுக்கு ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பாரம்பரியம் சொல்கிறது, ரோம் நகரில் இவங்க 2 பேரும் சாக போகிற நேரம் வருதான். அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சுருவாங்க அப்படின்னு உடனே இவங்க ஒருத்தரை சந்தித்து ஆற தழுவி கொண்டு ஒருவரை ஒருவர் தேற்றினார்களாம். கிறிஸ்துவுக்காக நாம் கிறிஸ்துவில் என்றும் நிலைத்து இருப்பதற்கான வழியை தேட வேண்டும் என்று சொன்னார்களாம். அதனால் 2 வேற்றுமையாக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக திரு அவையை கட்டி காத்தது போல நாமும் பங்காளர்களாக மாறுவோம்.